ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 7th மே அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள், நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளா, அதே மாதிரி நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போயே சொல்லிடுறேன், இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டு இந்த மேக்ஸிமம் அவங்களுக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டினரி சர்ஜன், இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. பட் இதில் சிவில் இன்ஜினியரிங் சிலபஸும் இருக்குது. நம்ம எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம எல்லா எக்ஸாமும் கொஞ்சம் கண்டினியூஸாக நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமும் எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை எழுத சொல்லுவாங்க. அதனால் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. அட் தி சேம் சிவில் சப்ஜெக்ட்டுக்கு போஸ்டிங் வந்து கம்மி தான், இங்கே லெஸ் தென் 10 போஸ்ட் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்லேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸுக்கு இன்டர்வியூ போஸ்ட் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7 May 2025 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் காம்பன்சேட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 13 மேல இருந்தால் ஓப்பன் ஆகுது. அதனால் இப்போ எதுவும் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வராது. 13 மேல இருந்தால் இது ஓப்பன் ஆகுது. அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எப்பவுமே நம்ம டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னையிலிருந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆனுவல் பிளானரில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது. அப்ளிகேஷன் டேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது. பட் நமக்கு எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வருது. அதே 20-23 அந்த டேட் தான் கொடுத்துருந்தாங்க, அந்த இதான். ஓகே, இப்போ இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த ரிசீவ் அப்ளிகேஷன் எந்த வரையும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 11 வரையும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 11 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட் கோடு 503 தான் டிகிரி லெவலில் தான் இது இருக்குது. இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், இந்த மென்டல் எபிலிட்டி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் என்ன இது, அதுக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்ணலாம், என்ன சேனலை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு நமக்கு தெளிவாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலும் ஒரு வெப் போர்ட்டலும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுலேயே நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஓரளவு படிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஓகேங்க, நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி மட்டும் ஒரு நாள் காமனாக நடந்துடும். ஓகேங்களா, ஒரு நாள் காமனாக எல்லாத்துக்குமே இந்த காமன் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லா போஸ்ட்டுக்குமே. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கோட் பேப்பர்னு ஒன்று வருது இல்லை, அதுக்கேற்ற மட்டும் இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிவில் இன்ஜினியர்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட்லாம் இருக்குல்ல, இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்ளை பண்ணலாம். இந்த ஐடியில் ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் இதில் இந்த பிரின்சிபால் போஸ்டிங்கான இது இந்த பேசிக்ஸ் ஆஃப் இந்த இன்ஜினியரிங் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் இதில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க, இந்த இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதை நம்ம அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, பட் நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப நம்பர் ஆஃப் வேகன்சி 10 தான். பட் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறது மூலயமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஓரளவு லேர்ன் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணாலும் சொல்லுவாங்க கண்டினியூஸாக எக்ஸாமினேஷன் எழுத தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அந்த இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேதர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்க்குறோம். ஏன்னா நம்ம சேனலோட மெயின் இது உங்களுக்கே தெரியும், சிவில் ரிலேட்டடாக தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த போஸ்ட் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, the full-time AICTE approved the degree in the civil engineering, architecture, planning, full-time MBA, ஓகேங்களா, ஒரு ஈக்குவலன்ட் ஃபினான்சிங் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும். இதில் என்ன அப்படின்னா the full-time AICTE approved undergraduate degree in civil engineering, architecture, planning with full-time MBA or equivalent to finance, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம் இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு எம்ஏல கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். என்ன ரீசன்னா வித்து ஃபுல் டைம்னு போட்டிருக்காங்க பாருங்க.
ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங் வித் ஃபுல் டைம் ஆஃப் எம்பிஏ இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ல ஃபுல் டைமில் டிகிரியில் எந்த இது வேணாலும் இருக்கலாம், பட் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க. 3346 டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் எனி யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட். ஓகேங்களா? இது நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பர்பஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இருக்கு. நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இந்த இதெல்லாம். ஓகேங்களா? இதில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கணும் அண்டு இதில் மாஸ்டர் டிகிரி இன் த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எம்பிஏ முடிச்சிருக்கணும். எம்பிஏ முடிச்சிருந்தா தான் அதுலேயும் இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து டிசைரபிள் அதையும் நம்ம சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் அண்டு இதை முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே ஓகே ஒன்று போஸ்ட் பிஜி டிகிரி இன் டவுன் அண்ட் பிளானிங் அது முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஆர்கிடெக்ட்ஸ் பிஆர் முடிச்சிருக்கணும். அப்படின்னா பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஹைவே அந்த இது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இது ஓகே சிவில் இன்ஜினியரிங் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? பட் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 3 or 4 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங்கோட இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சிவில்னு இது பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு அவங்க கொடுத்துருக்குறது. ஓகே டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் சொன்னால அந்த இதுக்கு நீங்கள் இப்போ பிஜி டவுன் அண்ட் பிளானிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ். இல்லை நான் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ். ஓகேங்க இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இருக்குல்ல, நம்ம ஏஐ எக்ஸாமுக்கு வருதில்ல அந்த ஸ்டாண்டர்டில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தாங்க இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஓகே இன்னொரு போஸ்டிங் இருக்குது இந்த பேசிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. பேசிக் த இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாமே அதை அப்ளை பண்ணலாம். இது போன வருஷம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகிருப்பாங்க. இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மைன்ஸு, இந்த ஃபினான்ஸு நீங்கள் பாருங்களேன். இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் த பிரின்சிபல் ஐடிஐ. ஓகே அந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதில் தான் போஸ்டிங் போட போகிறாங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேசிக் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் எலிஜிபிள். பட் இதில் ஏஜ் லிமிட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இதாக இருக்கும், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இந்த இதாங்க இதை நீங்கள் நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம பிஇ பிடெக்கில் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் என்னென்னா 10 இயர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மைன்ஸு இந்த இது சில சோசியல் இருக்குது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் ஓகே இதுக்கு தான் சொல்கிறாங்க. இந்த ஃபுல் டைமு சிவிலு ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிஏ இருக்கணும். எம்பிஏ இருந்தால் மட்டும்தான் இதாக இருக்கும். இதுக்கும் அதே தான், இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் ஃபுல் டைம் எம்பிஏ ஆர் அது எம்பிஏ ரிலேட்டடாக எந்த இது இருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இது மட்டும் தாங்க நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அந்த சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதை நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் போஸ்ட் கிராஜுவேட் டவுனு இல்லைனா ஆர்கிடெக்சரு இல்லை சிவில் இன்ஜினியரிங் இந்த 2 போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொன்று இந்த இன்ஜினியரிங் லெவலில் நம்ம பேசிக்காகவே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரைனிங் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இது இருக்கும். ஆனால் பட் இதில் என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த 1 இயர் அப்ரண்டிஸ் வந்து ஒரு என்எல்சியில் பண்ணியிருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இதில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே சரி, உங்களுக்கு
இந்த இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். பட் ஆனால் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து கம்மி தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நமக்கு இப்போ ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டிருக்காங்க, அது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இது அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். செகண்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவல் கூட அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்பாங்க. இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் கூடயுமே எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதான் அவங்க நேற்று வந்து நோட்டிஃபிகேஷனோட இந்த இம்பார்ட்டன்ஸு. நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெஸ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்ன டேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 20 நாளில் நம்மளோட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட் வரப்போகுது. நான் என்ட்ரி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தான் நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சிவிலுக்கு. ஓகேங்களா, அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பில்லிங் இருக்குது இந்த எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதில் சில போஸ்டிங் மட்டும் சிவில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் காமனாக சொன்னால இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், ஐடிஐ ட்ரைனிங் பிரின்சிபல், அந்த போஸ்டிங்க்கு நம்ம எலிஜிபிளோ அதுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதை அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். நம்ம கண்டினியூஸாக படிக்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு நமக்கு காமன் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம சிலபஸ் போட்டிருக்கிறதே தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அந்த டாபிக் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, நம்ம சிவில் இன்ஜினியரிங்கோட கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம சிலபஸும் ஏயில் வர சிலபஸும் சேமாக தான் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்ப கம்மி தான். நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு 5 வேகன்சி தான் வந்திருக்குது. ஓகேங்களா, பட் இன்ஜினியரிங்க்கே ஒரு 20 வேகன்சி வந்திருக்கு. அவங்களுக்கு என்னன்னா மேஜராக அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்னரி சர்ஜன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதாங்க இந்த லாஸ்ட் வந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் ஓவர் வியூ இதான். ஓகேங்களா, அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. நான் என்ட்ரி போஸ்ட்டில் நம்பர் ஆஃப் வேகன்சி நிறையா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் கிடையாது. நிறையா இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு பில்லிங் இருந்துச்சு அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி எக்ஸாம் எழுத பில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.